அண்ணே, மேலே பாருங்க ஒரு காக்கா பறக்குது. அது எப்படி பறக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ! இவன் வேற சந்தேகம் கேட்குறான். நமக்கு வேற டைம் ஆகுதே. என்ன பண்ணலாம்? இப்போ பறக்கல. நாம நாளைக்கு மீட் பண்ணும்போது சொல்கிறேன். ஐயோ! இப்போ விமானம் பறக்குதே. சரி, டாப்பிக்கை கண்டினியூ பண்ணுவோம். வேற வழி இல்லை. ஓகே தம்பி, இப்போ எதுவுமே பறக்கல. அதனால எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். என்ன இவ்வளோ விமானம் பறக்குது? எல்லாத்தையும் காலி பண்ண முடியாதே. சரி வா தம்பி, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கையை விரித்து பறக்க ட்ரை பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக உங்களால் பறக்க முடியாது. ஆனால் இந்த பறவை மட்டும் எப்படி பறக்குது? அதுக்கு முக்கியமான ரீசன் அதோட சிறகுகள். அதுக்கும் நம்மளை மாட்ட ஒல்லியான கை தான். ஆனால் அதோட தசைகளோட பரப்பளவு அதிகமாக இருக்குது. அதை வச்சு காற்றை மேலேருந்து கீழேயும் பின்னாடியும் தள்ளி பறக்குது. அண்ணே, இந்த விமானத்தை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க. அடா, அதை தாண்டா சொல்ல வர்றேன். கொஞ்சம் பொறுமையாக கேளு. நம்மளை சுற்றி வெறும் காற்று தான் இருக்குது. இப்போ நம்ம பறக்கணும் அப்படின்னா அந்த காற்றை விட நாம் எடை கம்மியாக இருக்கணும். இல்லையா பறவை மாதிரி காற்றோட உதவியோட காற்றுல மிதக்கணும். அது எப்படி நான் காற்றுல மிதக்கிறது? அதுவாடா, இப்போ இந்த விமானம் பறக்க மொத்தம் 4 ஃபோர்ஸ் இந்த விமானத்தில் ஆக்ட் ஆகும். ஒன்று த்ரஸ்ட். இந்த ஃபோர்ஸ் தான் விமானத்தை முன்னோக்கி தள்ளும். இந்த ஃபோர்ஸ் நம்ம என்ஜின் மூலமாக கிடைக்கும். ரெண்டாவது ட்ராக். இந்த ஃபோர்ஸ் ஏரோப்ளேன் முன்னோக்கி போகும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காற்று விமானத்தில் மோதி அந்த விமானத்தை பின்னாடி தள்ளும். மூணாவது வெயிட். இது கிராவிட்டினால் பிளேனை கீழ் நோக்கி இழுக்கும். நாலாவது தான் ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ், அதுதான் லிஃப்ட். லிஃப்ட் ஃபோர்ஸ் தான் விமானம் மேலே போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இவ்வளோ தாண்டா விஷயம். இதனால தான் விமானம் பறக்குது. அண்ணே, எனக்கு இன்னும் சந்தேகம் முடியலை. எப்படி பறக்கும்னு கேட்டால் ஏதோ சொல்லிவிட்டு இவ்வளோ தானே சொல்கிறீங்க. கொஞ்சம் புரிகிற மாட்டேன் சொன்னால் என்ன? என்னோடய அவசரத்தை புரியாமல் இவன் வேறு டவுட்டாக கேட்குறான். தம்பி, தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்க. பறவையோட ரெக்கை, விமானத்தோட ரெக்கையெல்லாம் பார்த்துருக்கியா? அது எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி வளைஞ்சி இருக்கும். அது மாட்ட வளைஞ்சிருக்குல்ல, அந்த வடிவத்துக்கு தான் ஏர்ஃபாயில் ஷேப்னு பேர். அந்த ரெக்கை அப்படி வளைஞ்சிருக்கிறதுனால அதில் காற்று போடும்போது காற்று ரெண்டாக பிரிஞ்சு ரெக்கைக்கு மேலேயும் ரெக்கைக்கு கீழேயும் போகும். ரெக்கைக்கு கீழ்ப்பக்கம் வளைஞ்சி இருக்கிறதுனால மேல் பக்கம் போகிற காற்று வேகமாகவும் கீழ்ப்பக்கம் போகிற காற்று கொஞ்சம் மெதுவாகவும் போகும். அப்படி இந்த காற்றோட வேகம் மாறுறதுனால என்ன ஆகும் தெரியுமா? அது எனக்கு தெரியாதே. காற்றோட வேகம் அதிகமானால் அதோட அழுத்தம் கம்மியாகும். அதுவே காற்றோட வேகம் கம்மியானால் அதோட அழுத்தம் அதிகமாகும். இதுக்கு பேர் தான் பெர்னாலிஸ் பிரின்சிபல். இப்போது இதனால் என்ன ஆகும் சொல்லு? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரெக்கைக்கு மேலே அழுத்தம் கம்மியாகவும் கீழே அழுத்தம் அதிகமாகவும் இருக்கிறதுனால ரெக்கை மேல் நோக்கி போகும். சூப்பர்டா, கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டியே. அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் ரெக்கையை மேலே தூக்கும்போது அதோட இணைக்கப்பட்டு இருக்கிற விமானமும் மேலே போகும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனை? அதான் ஏரோப்ளேன் மேலே போயிடுச்சுல. அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் விமானத்தோட எடையை விட அதிகமாக இருந்தால் தான் அதனால் விமானத்தை மேலே தூக்க முடியும். அதுக்கு காற்று ரொம்ப வேகமாக ரெக்கையில் மோதினா தான் விமானம் பறக்க முடியும். அப்படியா? அப்போது ஒரு பெரிய ஃபேனை வச்சு காற்றை வேகமாக விமானத்தில் மோதுற மாட்டம் செஞ்சால் வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த உலகத்துக்கே நம்மளால் ஃபேன் போட முடியுமா? அதனால தான் அந்த ஃபேனை நம்ம விமானத்தில் பொறுத்துறோம். அதுக்கு பேர் தான் இன்ஜின். இந்த இன்ஜின் வேகமாக காற்றை பின்னாடி தள்ளுறதுனால விமானம் மிக வேகமாக முன்னாடி போகும். அப்படி போகும்போது காற்று வேகமாக ரெக்கையில் பட்டு தேவையான லிஃப்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். சரி என்ன, மேலே போகும்போது ஏன் ஒரு மாதிரி சாஞ்சு போகுது? அதுவா, அதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக். இப்போது நார்மலாக இருக்கும்போது அந்த ரெக்கையோட கீழ்ப்பக்கம் காற்று ரொம்ப கம்மியாக தான் படும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் போகும்போது காற்று படுற இடத்தோட பரப்பளவு அதிகமாகும். அதனால் அதில் கிடைக்கிற லிஃப்ட் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். சீக்கிரம் மேலே போயிடலாம்னு சொன்னோன்னு தான் எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. ஏரோப்ளேன் பறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ஹைட்லேயே பறக்கலாமே, ஏன் இவ்வளோ உயரத்தில் பறக்குது? அதுவும் போக அது எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு தூரமும் அதிகமாகுமே. என்ன தம்பி சடனாக நல்ல கேள்வியாக கேட்குறான்? தம்பி, கீழே காற்றோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனால் விமானத்தில் அதிகப்படியான ஃப்ரிக்ஷன் உருவாகும். இதுவே மேலே போனால் காற்றோட அடர்த்தி கம்மியாக இருக்கும், உராய்வும் கம்மியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, கீழே விமானம் போகிற வழியெல்லாம் வானிலை சரியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. சில இடங்களில் மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மின்னல், இடி, மழைன்னு விமானம் பறக்க தடையாக நிறையா இருக்கும். அதே மேகத்துக்கு மேலே போயிட்டா இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் அந்த விமானம் எப்படி திரும்புது? ஏன்னா இப்போ கார் திரும்பணும் அப்படின்னா சக்கரம் இருக்குது, அது திரும்பும்போது கார் திரும்பும். ஆனால் விமானத்தோட சக்கரம் மேலே போன உடனே உள்ளே போயிடுது. அப்புறம் எப்படி விமானம் திரும்புது? நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால உனக்காக இன்னும் சில விஷயம் சொல்கிறேன். நீ கேட்டது ஒரு நல்ல கேள்வி. விமானம் நார்மலாக கார் மட்டும் திரும்ப முடியாது.
அதனால தான் விமானத்தில் இன்னும் நிறைய சிறிய பாகங்கள் இருக்குது. விமானத்தோட ரெக்கையில் எயில்ரான்ஸ் இருக்கும். இது ரெக்கைக்கு கிடைக்கிற லிஃப்ட் ஃபோர்ஸை அட்ஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீ பைக் ரேஸ் பார்த்துருக்கியா? அதில் பைக்கை திருப்ப அந்த வண்டியை டில்ட் பண்ணுவாங்க. அதே மாட்டம் தான் விமானத்துலேயும் பண்ணுவாங்க. இதை ரோல்னு சொல்லுவாங்க. அந்த எயில்ரான்ஸ் உதவியோட ஒரு பக்கம் ரெக்கையோட லிஃப்ட் ஃபோர்ஸை கம்மி பண்ணி விமானத்தை சாய்ப்பாங்க. அதனால் விமானம் தன்னோட பாதையிலிருந்து மாறும். இப்படி மாற்றும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேலன்ஸ் மிஸ் ஆனால் விமானம் ரோல் ஆகிடும். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், முன்னாடி இருக்கிற ரெக்கை ஓகே, பின்னாடி எதுக்கு 3 சிறிய ரெக்கை இருக்குது? விமானம் பறக்க இந்த 3 சின்ன ரெக்கையும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிளேன் செங்குத்தாக சுற்றினா அதுக்கு பேர் பிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி சுற்றினா அந்த பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ண விமானத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹரிசாண்டல் பிளாஸ் யூஸ் ஆகுது. விமானம் கிடைமட்டமாக சுற்றுறத யாவ்னு சொல்லுவாங்க. இப்படி சுற்றினாலும் பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ண தான் ரட்டர் யூஸ் ஆகுது. அப்படியாண்ணா, நான் கூட ஏதோ டிசைனுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். தேங்க்ஸ் அண்ணா, என்னோடய டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க. சரி தம்பி, எனக்கு வேலை இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன். உனக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளு, அப்புறம் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்டையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதே மாட்ட வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.